ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோன்னு நினைக்கிறேன். இதோ உங்களுக்கான கதை நேரம். கதை பார்ப்போமா? பார்ப்போம் மிஸ். ஓகே. டும் 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 அப்படின்னு ஒரு கதை. நம்ம இதில் பள்ளிக்கூடத்தில் கொடுத்தது தான். இந்த புத்தகத்தின் எழுத்தாளர் சு மகாலட்சுமி. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? டும் டும் டும்னாவே என்னது? சத்தம்னு அர்த்தம். சத்தம், நம்ம காதில் கேட்கக்கூடிய சத்தம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இந்த பக்கம் வண்டி போகிற சத்தம் கேட்குதா? கேட்குது. அப்போ எப்படி போச்சு வண்டி? அப்படி போச்சு. இப்போது நம்ம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பினா 1வது படிக்கிறான்னு நினைக்கிறேன், நான் 2வது படிப்பான். புத்தகத்தை பையில் போட்டு மாட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போயிட்டுருக்கிறார். ஆமாம் தானே? ஆமாம். அவர் எப்படி எழுந்துச்சி என்னென்ன சத்தத்தை வழியில் போகிறப்பெல்லாம் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ள என்னென்ன சத்தம் கேட்குதுன்னு இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. பார்க்கலாம். கொக்கரக்கோ கொக்கோ கொக்கரக்கோ கொக்கோ அப்படின்னு சேவல் கூவியது. நம்ம அலாரம் வைக்கிறோமோ இல்லையோ, கிராமத்தில் மட்டும் இல்லை, நீ டவுனில் சேவல் வளர்த்தா கூட 3-4 மணிக்கெல்லாம் விடிய காலையில் என்ன பண்ணும்? சேவலை அப்படி கூவும். சேவல் கத்துதுன்னு சொல்லக்கூடாது, சேவல் கூவும். சேவல் கூவுன கொஞ்ச நேரத்துலேயே அந்த தம்பி, அவன் பேர் குட்டின்னு வச்சுக்கலாமா? இல்லைன்னா விமல்னு வச்சுக்கலாம். விமல், செல்லம்மா விமல் படுத்து தூங்கிட்டு இருக்கலாம். சேவல் கூவிடுச்சு. டிட்டி டிட்டி டிட் டிட்டி டிட்டி டிட் டிட்டி டிட்டி டிட் எப்படின்னு என்ன அடிக்குது? அலாரம். 5 மணிக்கு அலாரம் வச்சுருக்கான்ப்பா. 5 மணிக்கு எந்திரிக்கணும். விடியற் காலம் அதுதான். நம்ம 7:45 எந்திச்சி 8:15 குளிக்கிறோமா குளிக்கலையோ, தேய்க்கலையோ, அவசரமாக எந்திச்சி பள்ளிக்கூடம் ஓடியாரோம். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? 5 மணிக்கு அலாரம் வச்சு கவி, அவன் பேர் கவி, அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம குட்டியும் கூப்பிட வேணாம், விமலும் கூப்பிட வேணாம். கவி எழுந்தான். கொட்டாவி விட்டான். கொட்டாய் விடுற சத்தம் தெரியும் தானே? ஆமாம், நமக்கெல்லாம் நல்லா கொட்டாய் விடுவோம் தானே? எஸ் மிஸ். பாரு, பட் 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 அப்படின்னு வேப்பங்குச்சி உடைச்சான். வேப்பங்குச்சி உடைத்தான். பல் துளைக்கினான். நம்ம ப்ரஷ்ஷை உடைச்சி பல் விளக்குவோம். அப்போல்லாம் நான் இப்போ பாட்டி டீச்சர் தானே நான். அப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் காலைல வேப்பங்குச்சி தான் கொடுப்பாங்க. விளக்குவோம். கசப்பாக தான் இருக்கும். அந்த பல்கள் இருக்கக்கூடிய அதெல்லாம் கொஞ்சம் முன்னால் மென்னுட்டு ப்ரஷ் மாதிரி பண்ணிக்குவோம். மெதுன்னு இருக்கும். அப்புறம் பல்ல தேய்ச்சோம் அப்படின்னா எச்சில் துப்பிடுவோம். கசப்பான எச்சில் துப்பிடுவோம். அதுக்கப்புறம் அந்த வயிற்றுக்குள்ளே போகிற அந்த வேப்பங்கசப்பு வயிற்றுக்குள்ளே இருக்கிற பூச்சி எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? சாப்பிட்ருமலா கொன்னுடும். அந்த கசப்பு அந்த புழுக்களை கொன்னுடும். நம்ம பாத்ரூம் போகும்போது புழு போயிடும். தெரியுதா? ஆமாம், வேப்பங்குச்சியில் நம்ம பல் விளக்குறது நல்லது. கொஞ்சம் அம்மா அப்பாட்ட கேளுங்க, பழகி தருவாங்க. பொறுமையாக விளக்கணும். எவுரு இருக்கு இல்லையா, பல்லுக்கு மேலே ஈருன்னு சொல்லுவோம். அது பேர் எவுருன்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பாலாம் பேச்சு வழக்கில் அதை காயம்படாமல் தேய்க்கணும். நல்லாயிருக்கும். விளக்கி பாருங்கள். அப்புறம் பல் விளக்கிட்டு சமையல் அறை சென்றான். டக் 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 டக். அம்மா என்ன பண்ணுறாங்க? கேரட் நறுக்குறாங்க. அப்போ கேரட் நறுக்கும்போது சத்தம் கேட்குதா? என்னன்னு சத்தம் கேட்குது? டக் 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 டக். அண்ணனுடன் வயலுக்கு போனான். பார்த்தியா? தம்பி கவின் கிராமத்து பையன் பாரு, ஆற்றுல எவ்வளோ அழகாக குளிக்கிறான். நம்ம டீச்சர் பார்த்தாவே பயமாக இருக்குது. கருப்பாக இருக்குது தண்ணியெல்லாம். இல்லை, நம்ம கோயில்கிட்ட வசிஷ்ட நதி இருக்குது தானே? அங்கே திரௌபதி அம்மன் மாரியம்மன் கோயிலுக்கு போகிறப்ப இந்த வசிஷ்ட நதி தண்ணி இப்போ என்ன கலரில் இருக்குது? அந்த ஆற்றுலலாம் நாங்கள் குளிச்சிருக்கோம்.
ஊற்று பதிச்சிருக்கோம். அந்த ஆற்றுல அப்படியே என்ன பண்ணுவோம், மண் நோண்டினோம்னா கொஞ்சம் தூரம் நோண்டினோடனே அந்த ஆற்றுலேருந்து ஊற்று தண்ணி வரும். அந்த தண்ணியெல்லாம் எடுத்து எடுத்து துணி துவைச்சிட்டு வருவோம். அதில் மொண்டு குளிப்போம். நல்லா ஜாலியாக இருக்கும் ஆற்றுல குளிக்கிறது. சரியா? அப்போ சல 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 சல. அதுக்கு என்ன மியூசிக் யார் போட்டது? ஆற்று தண்ணிக்கு யார் போட்டோம்? நம்மளா போட்டோம்? இல்லை, இயற்கையாகவே அந்த காற்றோடு கலக்கும்போது சத்தம் வரும். தெரியுதா? அண்ணனுடன் வயலுக்கு போனான். சல 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 சல. வாய்க்காலில் நீர் ஓடியது. கவி நீந்தி குளித்தான். கவிக்கு நீச்சல் தெரியும் போல. எனக்கு தெரியாதுடா. மிதிலாம் நீச்சல் அடித்து பார்த்துருக்க. உனக்கு தெரியுமா? யார் யாருக்கு நீச்சல் தெரியும்? கையை வசத்துங்க. தெரியுமா? நீச்சல் தெரியும். கிணத்துல தண்ணியில் தள்ளி விட்டா நீச்சல் அடிப்பியா? அதெல்லாம் கை கீழே விட்டுரு. எல்லாமே தூக்கக்கூடாது. வீடியோவில் தெரியுறேன்னு மிதில் நீச்சல் அடிப்பான். அந்த கிணத்துல கேன் கட்டி விட்டது நானே பார்த்துருக்கேன். நீ கை தூக்கலாம், மிதில் தூக்கலாம். கிணத்துல உன்னை தள்ளி விட்டா நீச்சல் அடிப்பியா? யார் கற்றுக் கொடுத்தா உனக்கு? ஓ, கற்றுக் கொடுத்தாங்களா? குத்துடுச்சா? கற்றுக் கொடுத்தாங்க சொல்லணும். ஆடு மாடு தான் வந்துச்சு போணுச்சும்போம். சரி, நீங்களும் கொஞ்சம் அம்மா அப்பா உதவியோடு கற்றுக்குவாங்க. சரியா? சரி, குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் மொறு மொறு மொறுன்னு தோசையாம். அப்பா சுட்ட தோசையாம். ஆசையாக சாப்பிட்டான். தோசை திங்கும்போது முறுக்கு முறுக்குமா சட்னி சாம்பார் ஊற்றிட்டா ஊறி போயிடும் இல்லை? அடுத்தது செல்ல நாய் குரைத்தது. நாய் எப்படி குரைத்தது? போ. தலையை தடவினான். பள்ளிக்கூடம் கிளம்பினான். நாய் கூட விளையாடாமல் என்ன பண்ணிட்டாரு? ஆமாம், சாலையில் நடந்தான். ட்ரிங் 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 ட்ரிங். மிதிவண்டி, சைக்கிள் சொல்லுவோம் இல்லையா? சைக்கிளோட பெல்லு. பாம் பாம் பாம். வண்டி சத்தம். வண்டினா என்ன வண்டி? மாட்டு வண்டியா? காரு, லாரி, அந்த மாதிரி சத்தம். ஸ்கூல் பஸ் சத்தமெல்லாம். நாங்கள் மாட்டு வண்டி போகும்போது பார்த்திங்கன்னா, நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது மாட்டு வண்டி ஓடுமா. அந்த தாத்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாட்டை குச்சி கையில் வச்சுருப்பாங்க. அதை பத்திரமாக என்ன பண்ணுவாங்க, சக்கரத்தில் வைப்பாங்க. சக்கரத்தில் வச்சோடனே சக்கரம் வேகமாக ஓட 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 கட 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 கடன்னு சவுண்டு கேட்கும். சாட்டை குச்சி சத்தம். சாட்டை குச்சி சத்தம் கட 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 கடன்னு கேட்கும். இப்போ நம்மளே சைக்கிள் இருக்கு இல்லையா, அதை சுற்றிட்டு ஒரு குச்சி வச்சு பாருங்களேன், டக 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 கடகன்னு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே வராரு. வந்தோடனே கல்யாண வீடு பார்க்குறாரு வழியில். டும் 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 டும். என்ன மேளம்? கொட்டு மேளம் அடித்தனர். கேட்டி மேளம் கேட்டி மேளம் கேட்டி மேளம் சொல்லுவாங்க தானே? ஆமாம். கல்யாண வீட்டில் போய் மேலே அடித்தா இந்த தாத்தா எப்படி ஊதுறாரு? வாயை வச்சுக்கிட்டு ஊது. ஊவா ஊவா வரும். பீ 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 பீன்னு கேட்கும். நல்லா சத்தம் நல்லா கேட்கும். ஆமாம். போகும் வழியில் ஒரு மரம். போகும் வழியில் ஒரு மரம். புறாவோட சத்தம். கா கா கா. காக்கா கத்தியது. கவி கொண்டு வந்த அரிசியை போட்டான். அவன் வழியில் இதெல்லாம் பார்ப்பன்னு தெரிஞ்சு என்ன வாங்கிட்டு எப்படி அம்மாக்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கான்? அரிசி வாங்கிட்டு வந்திருக்காங்க. கீரை கீரை கீரை. அம்மா கீரை 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 அப்படின்னு கீரை விற்கும் பாட்டி போனார். பாட்டிக்கு டாட்டா காட்டினான் கவின். பாட்டிக்கு என்ன பண்ணாங்க? டாட்டா காட்டினாங்க. ஐஸ் 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 வண்டி வந்தது. காசு இல்லை. கவிக்கிட்ட காசு இல்லை. கவி சோகமாக நடந்தான். கவியோட மூஞ்ச பாரு, அப்படி சோகமாக போகிறான். ஐஸ்காரரு, தம்பி ஐஸ் வாங்கலையா? ஏன்னா காசு இல்லைண்ணா. ஏன்னா குளிர்காலத்தில் ஐஸ் சாப்பிடக்கூடாதுல்ல,
பள்ளிக்கூட வாசலில் சவ்வு மிட்டாய் விற்றது. நம்ம மாலிக் அவங்க தாத்தா கூட, மாலிக் கைத்துக்கு அவங்க தாத்தா மஜிஸ் கைத்துக்குப்பா, இவங்க 2 பேரும் ஒரே வீட்டு பிள்ளைங்கள. கைத்துக்குன்னு ஆமாம், அவங்க தாத்தா கூட ஜவ்வு மிட்டாய் செய்வாங்கல்ல. சரி சரி, நல்லாயிருக்கும் ருசியாக. நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஒரு நாளைக்கு தாத்தா செய்யும்போது கொண்டாந்து கொடுக்கலாம். டின் 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 அப்படி சொன்னேன். மிட்டாயிலே வாட்ச் கட்டிக்கிட்டான். அந்த ஜவ்வு மிட்டாயை இழுத்துட்டு கையில் என்ன பண்ணி கொடுப்பாங்க, வாட்ச் கட்டிடுவாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கை பிசு பிசுங்க எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்லாம். அப்போ நம்ம கை எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். வீதியெல்லாம் போயிட்டு விளாண்டுட்டு அப்புறம் போய் மண் அடித்து வரலாம். அந்த மிட்டாயை சாப்பிடக்கூடாது. ட்ரிங் 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 அப்படி அடிக்கும். நம்ம ஸ்கூல் பெல் எப்படி அடிக்கும், டெங் 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 டெங்னு அடிப்போம். அப்போ ஸ்கூல் பெல்லு ட்ரிங் அடிப்பாங்க தானே, அந்த மாதிரி. இப்போ மணி அடிக்குது. மணி அடித்தவுடன் வகுப்பில் நுழைந்தான் கவின். வகுப்புக்கு ஓடுறான். நேராச்சு ஓடு, அதுக்குள்ளே வாட்சை சாப்பிட்டான். ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே வாட்சை சாப்பிட்டான். கையில் வாட்ச் இல்லை. 1ஆம் வகுப்பு படிக்கிறான் போல் கவின். 1ஆம் வகுப்பு கிளாஸுக்கு உள்ளே ஓடிட்டான். சத்தம் எழுப்புங்கள் கேட்போம். என்ன சத்தம் எழுப்பணும், கத்துற சத்தமா? ஒவ்வொருவரோட விலங்குகளுடைய சத்தம், பறவைகளோட சத்தத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க, சொல்ல சொல்லி கேட்க போகிறாங்க. அதுக்கு தான் மைக் வச்சுருக்காங்க மிஸ்ஸு. சரியா? வெரி குட். ஓகே, இன்றைக்கி இந்த கதை டும் 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 கதை. அந்த டும் 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 சத்தம் இல்லாமல் மணி சத்தம், சைக்கிள் பெல் சத்தம், எல்லா சத்தமும் என்ன பண்ணுது, கேட்குது. ஓகேவா? அப்போ நீங்களும் மிதிலாம் மிமிக்ரி பண்ணியிருக்கான். மாலிக்கும் மிமிக்ரி பண்ணியிருக்கான். ஏற்கனவே அவனுக்கு அந்த சத்தம் இழுக்கிற பழக்கம் அவனுக்கு உண்டு. பழகிக்கோங்க, நம்ம பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக வரலாம். சரியா? நன்றி, வணக்கம். தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.